வணக்கம் அன்பு நேயர்களே. சுகந்தி அக்கா சேனலுக்கு, சுகந்தி சினிமா பழமொழி சேனலுக்கு வருகை தரும் அன்பு நேயர்களுக்கு அக்காவோட பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதியை பத்தி தான் பேச போறோம். நம்ம தளபதி 13ஆம் தேதி மரக்கடையில, அதாவது திருச்சியில மக்களை சந்திக்கும் முதல் மாநாடுன்னு தான் சொல்லணும். அப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அவர்களுக்கு மக்களுக்கு வணக்கம் சொல்வதற்காக வந்த எங்க மன்னவரு மக்களை பார்க்க வராரு. ஆமாங்க, அப்படி அற்புதமான ஒரு சந்திப்பு. அண்ணன் உண்மையாலுமே நம்ம இதுவரைக்கும் சினிமாவில மகிழ்விச்சு இன்னைக்கு மக்களையே மகிழ்விக்கிற அரசியல் பணிக்கு நம்ம டிவிக்கு சார்பாக ஒரு தலைவனா நம்மளை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி எங்க அண்ணன் சிங்க நட போட்டுட்டு அவங்க அப்பா எடுத்த ராஜ நடையாட்டம் அப்படி கம்பீரமா வந்து மக்களை பார்த்தாரு பாருங்க. 9:30 மணிக்கு இங்க தனி விமானத்துல ஏறி அங்க 10:30 மணிக்கு இறங்கி 5 மணி நேரம் ஆச்சுங்க மக்கள் அவர் வந்து பாக்குறதுக்கு. அப்படி எங்க மன்னவரு அப்படின்னு எங்க தங்கம் எங்க தளபதி நடந்து வந்தது. இந்த மக்களாகிய மன்னர்கள் நாங்கெல்லாம் அவரை வந்து கண் குளிர பார்த்த அந்த நிகழ்ச்சி இருக்குதே, இது வரலாற்று பதிவுங்க. ஆமா, இன்றைக்கு வருங்கால அவர் பெயரை சொன்னாலும் வரலாற்றுல அவரோட புகழை வந்து பரப்புற நிகழ்ச்சிங்க அது. ஏன்னா ஒரு தலைவன் வந்து மக்களை சந்திக்கிற அந்த எளிமையான அந்த ஒரு நடையாகட்டும், அவர் வந்த விதமாகட்டும், அப்படி அண்ணன் வந்து வண்டியில ஏறி உக்காந்தாரு. பூர்ண கும்ப மரியாதைங்க. அத கையில எங்க அண்ணன் இப்படி வாங்கினாரு பாருங்க. ஐயோ, நான் எனக்கு அவரை பார்த்து பார்த்து மெரசல் ஆகி ஆனந்த கண்ணீர் வந்துச்சுங்க. அப்படி 5 மணி நேரமா ஊர்வலமா எங்க தளபதிய நாங்க கூட்டிட்டு வந்து இந்த தமிழக மக்களை, மரக்கடையில உள்ள மக்களை பாக்குறதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு அன்பான ஆரவாரமான ஒரு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி முதல்வரையே நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கோமுங்க. முதல்வரையே அழைச்சிட்டு வந்திருக்கோம். தம்பிங்களா, 2K கிட்ஸுங்களா, உங்களுக்காக தான் உங்க அக்கா பேசுறேன். ஏன் லேட்டுன்னு கேக்குறீங்களா? என்னால வரவே முடியல. அப்படி வந்து நான் திருச்சியில தான் இருந்தேன். நான் பிறந்தது திருச்சி தான், அக்கா உறையூர் தான். ஓகேவா? திருச்சி வந்து என்னைக்குமே திருப்பு முனையா ஆக்குற ஊரு தான் அது. தம்பிங்களா, ஊரு அது திருப்பு முனையா ஆக்குற ஊரு. திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு, சீக்கிரம் திருச்சிக்கா மாட்டா சிவகாசி பொண்ணு அப்படின்னு வரிகள் பாட்டு கூட இருக்குது. அதை கேட்டு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. மணிவண்ணன் சார் தான் பாடி இருப்பாரு. அப்படி எத்தனையோ மணிவண்ணன் சார் வந்து நம்ம தளபதியோட நடிச்சிருக்கிறாரு. அப்படி எங்க தளபதி வந்து மக்களை டாட்டா காட்டிக்கிட்டே, நாங்களும் டாட்டா காட்டிக்கிட்டே வந்தோம். விமான நிலையத்துல அவரு வந்து இறங்கின உடனேயுமே தம்பிங்கெல்லாம் வந்து, குழந்தைங்கெல்லாம் வந்து காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்ச மாதிரி, அதாவது விமான நிலையத்திலேயே ஏறி குதிக்க முடியும் அப்படின்றத வந்து எங்க 2K கிட்ஸுங்க வந்து, என் குழந்தைங்க, என் தொண்டர்கள், என் ரசிகர்கள், நாங்கெல்லாம் ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறப்பதான் நாங்க காட்டுவோம் எங்க வேட்டை. அப்படி எங்க அண்ணன் அழைச்சிட்டு மாப்பிள்ளை ஊர்வலங்க. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த எங்க தளபதி வந்த அந்த கோலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுங்க. ஆமா, 5 லட்சம் 10 லட்சம் நாங்க சொல்லல, ஆனா லட்சத்தை எல்லாம் நாங்க தாண்டிட்டோம். மீதி இருக்கிற மிச்சத்தையும் நாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து மைக்க பிடிச்சாரு. கரண்ட் ஆப்புங்க, மரக்கடையில மின்தடங்க, கொடுமைங்க. அத கூட என் தலைவன், எங்க அண்ணன் தளபதி அண்ணன் இந்த மண்ணன் என்ன சொல்றாரு, மைக்கு சவுண்டு போயிடுச்சு அப்படின்னு பணிவா சொல்றாருங்க. அங்க உக்காந்துக்கிட்டு அவ்வளோ பேருக்கும் அப்பா 5 மணி நேரமா கைய காட்டிக்கிட்டு அந்த இடத்துலயே உக்காந்து ஊர்வலமா நாங்க அவரை கூட்டிட்டு வந்து இங்க இவ்வளவு நேரமாயி அதுக்கப்புறம் வந்து திருச்சி பெருமைய வந்து எடுத்து சொன்னாரு. திருச்சியில யாரெல்லாம்
வந்தார்கள், வாழ்ந்தார்கள், வென்றார்கள் அப்படின்றத அண்ணன் வாயால சொன்னாருங்க, அவரோட மனசால சொன்னாருங்க. ஆமா, 1956 அறிஞர் அண்ணாவோட முதல் ஊர்வலமும் மக்கள் ஊர்வலமும் இங்கதான். 1975 என் புரட்சி தலைவர் என் பொன்மன செம்மல் அவரு மக்களை சந்தித்ததும் திருச்சி தான். அதுக்கப்புறம் 2008 எங்க கேப்டன் ஆமா எங்க கேப்டன் வந்ததும் இந்த ஊரு தான். அதுக்கப்புறம் உங்களை நான் போருக்கு நான் போறேன், மக்களை அதாவது குலதெய்வத்தை கும்பிடுற மாதிரி உங்களை கும்பிட வந்திருக்கிறேன். அப்படி கும்பிடுற சாமி மக்களே நீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொன்னாரு பாருங்க. என்னங்க காசு எல்லாம் பார்த்தாச்சுங்க, அந்த காசை கொடுத்ததே என்னோட மக்களாகிய நீங்க தாங்க. உங்களுக்காக, உங்க அன்புக்காக, உங்க பாசத்துக்காக நான் எதை வேணாலும் இழக்க தயாருங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இந்த அரசியல்ல நான் பணம் சம்பாதிக்கலாம் வரல அப்படின்னு அன்று கேப்டன் இன்று என்னோட தளபதி அப்படின்ற மாதிரி அப்படி வழி வழியா யாரா இருந்தாலும் ஒரு வழியை பார்த்து தலைவன் வழிய பின்பற்றி தான் வளரணும் வாழணும். அப்படி அண்ணன் பேசினது மெர்சல் ஆயிடுச்சுங்க, மக்களுக்கு மெர்சல் ஆயிடுச்சு. அப்படி அதுக்கப்புறம் அங்க போறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. அரியலூர்ல போய் நீங்க இந்த ஊருக்கு உண்டான பெருமையை எடுத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? இங்க முந்திரி கொட்டை வியாபாரம், அதுக்கப்புறம் சிமெண்ட் ஆலை, இது மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த திட்டங்களும் இதுல இல்லைன்றத சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு 555 மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாரு நிறைவேற்றுவாங்கன்னு தட்டி கேட்டாரு பாருங்க தளபதி. ஆடா என்ன ஸ்டைலு! ஆமாங்க, அவருக்கு எதுவுமே பேச வேணாம், சும்மா நின்னாலே ஸ்டைல் தாங்க. அப்படி அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையா தட்டி கேட்டாரு. ஏன் மாணவர்களுக்கு கல்வி கடனை இது பண்ணல, நெசவாளர்களுக்கு ஏன் அதை செய்யல, மகளிர் உரிமைக்கு ஏன் இந்த பாதி பேருக்கு பணம் போகல, எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நான் அதை கேட்டாரு. எல்லாத்தையுமே தட்டி கேட்டாருங்க தளபதி, தட்டி கேட்டாருங்க. மை டியர் சியாம் அப்படின்னு சொன்னாரு. நான் பாசமா பேசினாதான் நீங்க அதை போனவட்ட திரிச்சிருந்தீங்களேன்னு 2 மாநாட்டிலையும் அழகா நடத்தி மக்களை சந்திக்க அந்த பணியையும் 13ஆம் தேதி ஃபுல்பில் பண்ணி அடுத்து திருப்பத்தூர் 1/11 திருப்பத்தூர் அதாவது எங்க நமக்கு ரிவெஞ்ச் அதிகமா இருக்கோ கிளம்பு அப்படின்ற மாதிரி வண்டியை விடு அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க சர்க்கார்ல. அது மாதிரி வண்டியை விட்டு மக்களை சந்திச்சு அடா அத கண்கொள்ளா காட்சி. அண்ணனுக்கு திஷ்டி சுத்தி இந்த பாருங்க போட்டாச்சு, அண்ணன் பக்கத்துல இருக்கிறாரு. அது மாதிரி அவருக்கு கண்ணடி நிறைய பட்டிருக்கும். கண்டிப்பா கல்லடி பட்டா ஆறி போயிரும், கண்ணடி பட்டா ஆறாதுங்க. அப்படி லேடிஸ் எல்லாம் அப்ப எல்லாம் அவரை பார்க்க அந்த கூட்டம் அவ்வளவு ஜெனூனான கூட்டங்க, ஜெனூனான கூட்டம். நாங்க இன்னைக்கு பார்க்கதான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க பார்த்த பிறகு ஒரு ஓட்ட வேற வேட்டோட போடத்தான் போறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதான் உண்மை. அண்ணன் சொல்லும் போது தர்மம் தான் ஜெயிக்குங்க, நியாயம் தான் ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அண்ணன் சொன்ன அதே டயலாக் தான். ஆமா, உண்மையாலுமே அந்த வீர படைகள், வீர சிங்கங்கள், அந்த 2K கிட்ஸுகள், என் சிங்கக்குட்டி சிறுத்தைக்குட்டி ஒவ்வொன்னும் சின்னதுதான், ஆனா சீண்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத 2026 நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு அண்ணன் அவ்வளவு அழகா தெளிவா மக்களுக்கு புரிய வச்சு பேசின விதங்கள் அடா. பெரம்பலூர் டைம் ஆயிடுச்சு. நம்ம யாரா இருந்தாலும் கீழே அரசு போட்ட கட்டளைக்கு நம்ம கீழ்படியணும். கட்டளையே என் சாசனம், இது கட்டளை அப்படின்னு பாருல, அது மாதிரி அண்ணன் சொன்ன வசனம் தான். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க மக்கள் கூடி இருந்தாங்க. நேர கொடுமை தான். ஏன்னா அண்ணன் இந்த ஊருக்கு வர்றதுக்கே, அங்க முடிச்சுட்டு அங்க வர்றதுக்கே, இங்க சென்னை வர்றதுக்கே கண்டிப்பா 1 மணி ஆயிருக்கும். சத்தியமா ஒரு பச்சை தண்ணி கூட அவரு குடிக்கவே இல்லை. நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 1 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டாரா என்ன தெரியல. நாங்களும் அப்படிதான் அவரை பார்த்த பிறகுதான் அவரே எங்களுக்கு பிரியாணி தான். அவர் சொல்லும் போல அவருக்கு பிடிச்ச பிரியாணி தான் அது. அவருக்கும் மக்களாகி நம்ம தான் பிரியாணி. கண்டிப்பா நமக்கும் மக்களாகிய நமக்கும் விஜய் என்ன பிரியாணி அப்படின்ற மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மக்கள். எல்லாரும் சந்தோஷமா
பத்திரமா போங்கன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் தட்டி கேட்டாரு. புரட்சி தமிழன் உண்மையாலுமே ஒரு நம்ம 80 கோடி வந்து அண்ணன் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒய்பிரிவு இது வேற அவரை ராணுவம் மாதிரி காப்பாத்தி கொண்டு போற மாதிரி பின்னாடி 2 பீரங்கி படைகள் வேற. ஒரு கட்சி தலைவருக்கு தொடங்குறப்பயே ஒரு ஏகோபித்த ஒரு 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 வரவேற்புனா நம்ம அண்ணன் தளபதி அண்ணன் தான். ஆமாங்க, அப்படி திருச்சியே வந்து அல்லோலகப்பட்டுருச்சு. ஐயோ என்ன வந்து மக்கள் சந்தோஷம். கண்டிப்பா பாத்திரமாட்டமான்னு ஒரு பொண்ணு ஐயோ நான் பார்த்துட்டேன், ஐயோ பார்த்துட்டேன் வந்து அழுவுதுங்க. அதெல்லாம் பாக்குறப்ப இந்த கண்ணுல எப்படிங்க தண்ணி வராம இருக்கும். கண்ணீரே கண்ணீரே சந்தோஷ கண்ணீரே. அப்படி அண்ணன் நமக்காக கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்மள பார்த்து அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுச்சுங்க. நான் பார்த்தேன், பக்கத்திலேயே இருந்து பார்த்தேன். நானும் அதே ஊர்வலத்துலதான் வந்தேன். ஒரு மனிதன் வாழ்ந்தாருன்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இப்பயும் சொல்லுவேன். 2026க்கு அப்புறம் கண்டிப்பா அண்ணனை கோட்டையில ஏறி உட்கார வச்சு கொடிய புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டதான் போறோம். கண்டிப்பா அண்ணன் வெற்றிக்கு டிவிகே தலைவரா, இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா அவர் எடுத்த முதல் படமும் வெற்றி தான். ஆமா, 2 வெற்றி சேர்ந்த படம் தான். ஒண்ணு கேப்டன், இன்னொன்னு நம்ம விஜய் அண்ணா. அப்படி அந்த வெற்றி தலைவன் வந்து விரைவில் வந்து அடுத்து திருப்பத்தூர்ல மக்களை சந்திப்பாரு. மாநாடும் சிறப்பு, அண்ணன் மக்களை பார்க்க வந்த திருச்சியும் சிறப்பு, அரியலூரும் சிறப்பு, பெரம்பலூர் கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து பாத்துக்கலாம். எங்க போயிருவாரு நம்ம அண்ணன், நம்மளதான் பார்க்க வர போறாரு. ஜனநாயகத்தின் மன்னன், ஜனநாயகனா வர போறாரு ஜனவரி 9க்கு. அதுக்கும் நம்ம வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஆமா, கண்டிப்பா நம்ம தலைவன் நம்ம மக்களுக்காக ஏதாவது பண்ணணும். எனக்கு இவ்வளவு பணத்தையும் புகழையும் சாதாரண விஜயா இருந்த என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்த என் மக்களுக்கு கண்டிப்பா வாழ்வார், மக்களுக்காகவே வாழ்வார். அதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா வந்து நான் வந்து கண்ணுல பார்த்ததை நான் சொல்றேன். ஒவ்வொரு சின்ன கியூட் விஷயமா, அந்த சொம்ப வாங்கினது, கதவு கிட்ட வச்சுக்கிட்டு கத்துறாங்க குழந்தைங்க. இந்த கதவை மூடுறதுக்காக கையை இப்படி தட்டி கையை எடுங்கப்பா அப்படின்றதுக்கு அண்ணன் ஐயோ மனசே அவரால் தாங்க முடியல. ஆமா, உண்மையாலுமே அவ்வளவு சிம்பிளிசிட்டி. இறங்கி வரப்ப தன்னோட பேகை தூக்கிட்டு வந்தது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அண்ணன் வந்து சிறப்பா திருச்சியை வந்து மீட் பண்ணிட்டாரு. திருப்புமுனை தரும் திருச்சி என்னைக்குமே மக்களை வந்து அனுசரிக்க கூடியவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட சென்ட்ரல் பிளேஸ் வந்து திருச்சி தான். யாரு எங்க போனாலும் திருச்சியில இறங்கிதான் மத்த எல்லா ஊருக்கும் போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி நானும் பிறந்தது திருச்சி தான். அப்படி நிறைய தலைவர்கள் பிறந்திருக்காங்க, நிறைய தலைவர்களை உருவாக்குனதும் திருச்சி தான். அப்படி அண்ணனை வந்து இந்த 13ஆம் தேதி அண்ணன் நம்மளை பார்க்க வந்ததுக்கு அண்ணனுக்கு கோடான கோடி மக்கள் சார்பாகவும், டிவிக்கு தொண்டர்கள் சார்பாகவும், ரசிகர்கள் சார்பாகவும், விஜய் அண்ணா மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் அண்ணனுக்கு பெருவாரியான நன்றியை நாங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் இந்த வீடியோ. அண்ணா நீங்கள் வாழ்க வளர்க, மேலும் மேலும் இந்த தமிழக மக்களை சந்திக்க புறப்படுங்கள் அண்ணா, புறப்படுங்கள் அண்ணா, புறப்படுங்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வெற்றி வாகை சூடுங்கள். வீரமே வாகை சூடவா அப்படின்ற மாதிரி உங்க பேர்லயே வீரமும் இருக்கு, விஜய் அண்ணாவும் இருக்காங்க, எங்க தளபதியும் இருக்கிறாங்க. நாங்க தான் மன்னர்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி குழந்தையா மாறிட்டேன் நானு அண்ணன் முன்னாடி. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி எதிர்காலம் யோகம்னு உனக்கு மட்டும் சொன்னானே. ஆமாங்க, ஏற்கனவே பாட்டு பாடி போட்டதால நம்ம சினி ரிவ்யூஸ வந்து தூக்கிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டாங்க அமெரிக்காக்காரவங்க. பரவாயில்ல, நம்ம சுகந்தியக்காவா மறுபடியும் வந்துட்டோம் களத்துல. அதனால பாட்டு பாட முடியல, நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கலாம். வெற்றி நிச்சயம், சாதிப்பது சத்தியம். அண்ணன் சொன்ன மாதிரி கடைசியா வெற்றி நிச்சயம் அப்படின்னு பாருங்க, கம்பீரமான குரல்ல
கண்டிப்பா அண்ணன் வாழ்க, அண்ணனோட புகழ் வாழ்க, டிவிகே வாழ்க, டிவிகே என் தங்க குட்டிங்க, சிங்க குட்டிங்க, உங்க அக்கா சுகந்தி அக்கா சொல்றேன். God bless you. Thank you.